GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் தனியார் நிறுவன ஒப்பந்த காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் போலீசார் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். இது கடுமையான அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா கொடுத்த நகை திருட்டு புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்படாமல் அஜித்குமார் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அஜித்குமார் மீது காவலர்கள் நடத்திய மூர்க்கத்தனமான தாக்குதலில்தான் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனையில் அஜித்குமார் உடலில் 18 கடுமையான காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு திருப்புவனம் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதில் 5 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படும் நிகிதா மதுரை திருமங்கலத்தில் உள்ள விலங்குடி JB கார்டன்ஸ் பகுதியைச் சேர்ந்தவர். திண்டுக்கல் MVM அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். இவரது தந்தை ஜெயபெருமாள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக 2011 திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜாங்கம் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நிகிதா, அவரது தாயார் சிவகாமி, தந்தை ஜெயபெருமாள், மகன் கவியரசு உள்ளிட்ட 6 பேர் மீது மோசடி வழக்கு பதிவானது. மேலும் செக்கமூரணி பகுதியைச் சேர்ந்த செல்வம், முத்துக்குமார் மற்றும் மணிமேகலை உள்ளிட்டோரிடம் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. நிகிதாவின் முன்னாள் கணவரும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனருமான KC திருமாறன் நிகிதா ஒரு தொடர் மோசடி பேர்வழி என்றும் திருமண மோசடி உள்ளிட்ட பல மோசடிகளில் ஈடுபட்டவர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, நகை திருட்டு புகார் போலியானது. அஜித்குமாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இந்த புகாரை நிகிதா அளித்திருக்கலாம் எனவும் அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அஜித்குமாரின் மரணத்தை தொடர்ந்து நிகிதா மீது பல புகார்கள் குவிந்ததால் அவர் கைது செய்யப்படலாம் என அஞ்சி தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று காலை கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு தேநீர் கடையில் நிகிதா அவரது தாயார் மற்றும் கார் ஓட்டுநருடன் இருந்ததாகவும் இதனை ஒருவர் செல்போனில் பதிவு செய்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததாகவும் தெரிகிறது. இருப்பினும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 2 மணி நேரம் தேநீர் கடையில் இருந்த நிகிதா பின்னர் கோவை நோக்கி காரில் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா தான் எங்கும் தப்பி ஓடவில்லை, ஒளிந்து கொள்ளவில்லை என்று கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். நகை தொலைந்தது குறித்து மட்டுமே புகார் அளித்தேன். அஜித்குமார் மரணம் குறித்து காவல்துறை மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். இது மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது என அவர் கூறியுள்ளார். மேலும் தனக்கு IAS அதிகாரிகளுடன் தொடர்புள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் குறித்து மீண்டும் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அஜித்குமார் ஒரு தீவிரவாதியா, இத்தகைய மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் நடந்த காவல் மரணங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜக இந்த சம்பவத்திற்கு திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கு மீது நீதித்துறை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமை அமைப்பான பீப்பிள்ஸ் வாட்ச் நிறுவனர் ஹென்றி டிஃபேன் நிகிதாவின் புகாரின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அஜித்குமாரின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நிகிதாவின் மோசடி பின்னணி குறித்து ஆழமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன். என்ன பிரச்சனைங்க சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இது அந்த திருப்புவனத்தில் கொலை நடந்தது இல்லைங்க சார். சரி, காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவில எல்லாம். அவங்களை வந்து அமிர்தசரி போர்ட்டில் கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம். சார் 100 கூப்பிட்டு சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார். நாங்கள் லாக் பண்ணி 2 மணி நேரம் வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார். இப்ப வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது. சார் 100க்கு இருங்க, எங்க அண்ணன் தான் நிப்பாட்டினாருங்க. ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல கான்ஃபரன்ஸ் போடுறேன். வண்டி அவங்க யாரு
என்ன பிரச்சனைக்காக நிப்பாட்டீங்கன்னு கேக்குறேன் சார். திருப்பணத்துல கொலை நடந்தல இந்த காவல்துறை அதிகாரமா தப்பான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து தினேஷ்குமார் இறந்தாரு இல்லைங்க. ஆமா. அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொன்னாங்கல்லங்க, நகையை காணா அப்படின்னு. அந்த அக்காவும் அவங்க அம்மா அவங்க மகனா தம்பியை தெரியாது 3 பேர் கார்ல வந்தாங்க, ஹோண்டா சிட்டி கார்ல. நாங்க அமிர்தசரத்துல டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமறைவங்க நீங்க இங்க கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சியில் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க 100ல. சார் செக் பண்ணிக்கிறேன் சார். நான் செக் பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன். சரிங்க சார். வணக்கம் சார், போலீஸ் கண்ட்ரோல் சார். ஆமாங்க சார், பொள்ளாச்சியில வந்து அந்த தினேஷ்குமார் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா சார், 2 பேர் அங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். காவல்துறை கண்ட்ரோலுக்கு கூப்பிட்டங்க, 100க்கு கூப்பிட்டேன், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க சார். ஓகே சார். புடிச்சு வைங்க, 12 மணிக்கு அரசு இது தடுத்து நிப்பாட்டுங்க, 2 மணி நேரம் நிக்க வச்சிருந்தோம். கடைசியில விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார். விட்டுருங்கட்டாங்களா? யார் சொன்னாங்க சார்? சார் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தாங்க சார். இருங்க அவங்களுக்கு கான்ஃபரன்ஸா போடுற ஒரே நிமிஷம் இருங்க சார். ஸ்பாட்ல இருந்து நம்பர் அப்படியே லைன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த அட்ரஸ் பண்ண சொல்றீங்க, நாங்க பாத்தீங்களே. அமுதசுரபிங்க சார், பொள்ளாச்சி. பொள்ளாச்சிலங்க சார்? ஆமா, அமுதசுரபிங்க சார், பொள்ளாச்சியில. இப்ப கோயம்புத்தூர் நோக்கி வண்டி வந்துருக்கு சார். நீங்க சொல்ல புரியுது சார். இப்ப அமுதசுரபி ஹோட்டல்ல தான் வண்டி லாக் பண்ணதுங்க சார். நாங்க 2 மணி நேரம் நிப்பாட்டி வச்சிருந்தோங்க அவங்கள. அமுதேஸ்வரன் ஹோட்டலா? அமுதசுரபி, அமுதசுரபி, கோயம்புத்தூர் ரோடுங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்ல சாந்தி தியேட்டர் பக்கத்துலங்க. சரிங்க சார். ஓகே சார், நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம் சார். நீங்க கால் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஓகேங்க சார். ஓகே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.